பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சிக்கன் கிரேவி சாப்பிட்ருப்பீங்க, நிறைய டிஷ்ஷஸ் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் வந்துட்டு இப்படி ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சப்பாத்திக்கு, நான்க்கு அண்ட் ரைஸ்க்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எப்படி செய்யலான்றதை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிக்கன் 1/2 கிலோ, 2 பெரிய வெங்காயம் தூளாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் தேவையான அளவு, சோம்பு, அடுத்து ஜீரகம், கசகசா, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, மஞ்சள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போது வாங்க எப்படி செய்யலான்றதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜார் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்க தேங்காயை போட்டுக்கிறேன் 1 கப்பு. அடுத்து 1/2 கப்பு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, அடுத்து 1 புடி நிறைய வந்துட்டு புதினா, 1 ஸ்பூன் கசகசா போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், பட்டை 2 துண்டு, லவங்கம் 3, பெரிய பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதை இப்போ நல்லா வந்துட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அடுத்து ஒரு பேனில் நல்லெண்ணெய் 3 ஸ்பூன். நான் இதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க 1 கப் வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு 1/2 கிலோ சிக்கனை வந்துட்டு அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இதில் காரம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற பச்சை மிளகாய் தான். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்படி காரம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுது அப்படின்னா வந்துட்டு இதில் தேவையான அளவு வந்துட்டு நீங்கள் பெப்பர் பவுட்ரு கூட போட்டுக்கலாம். அந்த கிரேவி வந்துட்டு எவ்வளோ தேவையோ அது வேகிறதுக்கான தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு இப்போ கொதிக்க விடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். இப்போது பேனை நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக விடுங்க. சிக்கன் நல்லா வந்து வெந்திருக்கு. அந்த தண்ணி வடிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்துட்டு வேக விடுங்க. இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து கிரேவியாக வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நான் சொன்னேன் இல்லைங்களா, சப்பாத்திக்கு, நான்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த க்ரீன் சிக்கன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.